சார் புதிய போராட்டமா? அடுத்த போராட்டம் ஆரம்பிச்சிங்களா? இல்லை சார், பழைய போராட்டம் சார். பழைய போராட்டமா? பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணியிருக்கிறேன் சார். கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறேன் சார். என்ன போராட்டம்? எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ செஞ்சிருக்கிறேன். எல்லாம் செடிதாக்கி எனக்கு செஞ்சிருக்காங்க. பிடபிள்யூ சரி, வீட்லையும் சரி, முனிசிபாலிட்டியும் சரி எனக்கு பண்ணியிருக்காங்க. இது சின்ன சின்னதாக விழிப்புணர்வு கொடுக்குறீங்க, பள்ளமாக இருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சொல்றீங்க, உடனே நிவர்த்தி ஆகுது, நிவர்த்தி பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இதை நான் பல காலமா தூக்கி நினைஞ்சிருக்கிறேன் சார். திட்டத்தை அப்படியா? நண்பர் கோட்டை கொடுத்த திட்டம். என்ன திட்டம் சார்? என்ன திட்டம்? ராஜீவ்காந்தி சிக்னல்லையும் இந்திரா காந்தி சிக்னல்லையும் மக்கள் அவதிப்படாம நிக்காம போறதுக்கு உண்டான மாஸ்டர் பிளான். ஓ, சிக்னலே தேவையில்லை, அப்படியே போயிடலாம். ஓ, அப்படியே போயிடலாம். அப்ப இப்ப நிக்கிறதுனால ரொம்ப தூரம் அந்த கடைசி வந்து சிக்னல் நிக்கிறதுனால காமராஜ் சாலையில பழைய பாலம் வரைக்கும் இருக்கு. ஈசிஆர்ல நம்ம கொக்கு பார்க்கெல்லாம் தாண்டி லதா ஸ்டீல் வரைக்கும் போகுது. லதா ஸ்டீல் வரைக்கும் நிக்குது. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டி நிக்குது. இந்த பக்கம் கவர்மெண்ட்ல பத்தி நகர்ல அது வரைக்கும் நிக்குது. அது வரைக்கும் நிக்குது. ஓஹோ, அப்ப கதிரவம் பார்த்து நம்ம ராணி ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டி. அப்ப இந்த திட்டத்துக்காக போராடுறது மக்களே போராட்டத்துல இந்த அவதியில தான் இருக்காங்க, நீண்ட நாள் அவதி. இதுக்கு ஒரு விமர்சனம் வச்சிருக்கீங்க. இதுக்கு ஒரு விமர்சனம், இதுக்கு ஒரு தீர்வு. இதை நான் பல ஆண்டு காலமா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொண்டு போய் காமிச்சிட்டேன். இதுக்கான எதுவும் செஞ்சு சாய்க்கல. ஏன்னா இது என்னன்னு தெரியல. ஆனா நல்ல திட்டம். இதை போட்டுட்டு வச்சுக்கோங்க, பாலமே தேவையில்லை. ஓ, பாலம் தேவையில்லை. ஐயோ, 40 கோடி எவ்வளவு பண்ணி திட்டம்? எத்தனை? 400 கோடியா? தெரியல, சொல்லக்கூடாது. சரி, எவ்வளவு ரூபாய் தெரியல. இப்ப எதுக்காக இதை நான் பண்ணிருக்கேன்னா, நாளைக்கு அமித்ஷா வராரு. ஆமா, பவர்ஃபுல்லான ஆள். இங்கதான் வந்து பவரான மேலிடத்துல யார் சொன்னா கேட்பாங்களா உடனே? மேலிடம் சொன்னா. ஆமா. ஓ, அப்ப நீங்க கீழிடமா? மக்கள்லாம் கீழிடம். ஆமா, மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா மக்கள் கீழிடம், அவங்க மேலிடம். சரி, பரவாயில்ல. அவங்க கிட்ட சொன்னா மேலிடத்துல சொன்னா உடனே இதை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்கன்னு தான் இந்த ஒரு இது கோரிக்கை வைக்கிறேன். கோரிக்கை மட்டும் இல்ல, அமித்ஷா முகத்துல அவருக்கு தெரியணுன்றதுக்காக இதை நான் வந்து தெரியப்படுத்துறேன். இதை கட்டிட்டு வச்சீங்கன்னா பாலம் தேவையில்ல. சப்போஸ் இல்ல இதெல்லாம் பண்ணாக்கா மறுபடியும் பழையபடி தான் நெருக்கடி வரும்னாக்கா நான் ஒரே ஒரு இது சொல்றேன். சிங்கிள் தூணு மெட்ராஸ், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த இடத்தெல்லாம் போட்டிருக்காங்க. சிங்கிள் தூண்ல பாலம் போடுறதா இருந்தா சிவாஜி சிலையில இருந்து நம்ம அரியாங்குப்பம் பாலம் வரைக்கும் போட்டாக்கா தொலைநோக்கு சிந்தனை. இது ஒரு 50-60 வருஷத்துக்கு நம்ம வந்து போக்குவரத்து நெரிசலே இல்லாம சுத்தமா இதுவாயிடும். ஆனா